Hello everyone. This is the last episode of Python course. இந்த எபிசோட என்ன பார்க்க போறோம்னா Django. லாஸ்ட் எபிசோட் டாஸ்கோட ஆன்சர் நம்ம இந்த எபிசோட பார்க்கலாம். First question. What is Matplotlib primarily used for Python? Pythonல Matplotlib எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா டேட்டா விசுவலைஸ் பண்றதுக்காக. So option is B. Next. Which model of Matplotlib is commonly used for plotting graphs? So Pythonல கிராஃப் யூஸ் பண்றதுக்கு எந்த மாடல் யூஸ் பண்றாங்கன்னா matplotlib.pyplot. So option is B. Next. What is the correct way to import Matplotlib's pyplot module? So matplotlib module எப்படி கரெக்ட் வேல இம்போர்ட் பண்ணலாம்னா import matplotlib.pyplot as plt. So option is B. Next. Which function is used to create a line plot in matplotlib? So matplotlibல லைனை கிரியேட் பண்றதுக்கு எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம்னா plt.plot. So option is B. Next. Which function is used to display the plot? plot டிஸ்ப்ளே பண்றதுக்கு எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றாங்கன்னா show. So option is A. What is Django? Django is a high-level Python web framework used to build web applications and websites quickly and securely. ஸோ Django அப்படின்னா ஒரு வெப் ஃப்ரேம்வொர்க் சொல்லுவாங்க. ஃப்ரேம்வொர்க்னா இப்போ லைக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ். ஸோ இதில் இருக்குல்ல, ஸோ இதில் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஃப்ரேம்வொர்க்கை யூஸ் பண்ணுறது தான் Django. Django யூஸ் பண்ணி நிறைய வெப்சைட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணலாம். இட் ஃபாலோ த பிரின்சிபல் டோன்ட் ரிப்பீட் யுவர் செல்ஸ். அப்படின்னா நம்ம கோட் கம்மியாக ரீட் பண்ணால் போதும், நம்மளால் நிறைய இடத்துல ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ஒய் Django இஸ் பாப்புலர்? Django ஏன் பாப்புலர் இருக்குன்னா ரைட்டட் இன் பைத்தான். ஸோ இதை வந்து நம்ம கோட் பைத்தான்லாம் ரைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் டெவலப் பண்ணுறதுக்கும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பில்ட் இன் அட்மின் மாடல். அப்படின்னா இப்போ டேட்டாபேஸ் இருக்குல்ல, டேட்டாபேஸ் நம்ம நார்மலாக வந்து இப்போ லைக் MongoDB இருந்துச்சுன்னா இப்போ பைத்தானோட லிங்க் பண்ணி தான் நம்ம ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நீங்கள் Django யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் வந்து அட்மின் பேனல் அது ஆட்டோமேட்டிக்காக கேட்டாரும். ஸோ டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கேலபிள்னா ரொம்ப லார்ஜான ப்ராஜெக்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ Django யூஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெப்சைட் யூஸிங் Django வச்சு வெப்சைட்ஸ் எந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம், ஸ்பாட்டிஃபை, பின்ட்ரெஸ்ட், மொசில்லா. ஸோ இதெல்லாம் Django வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹவு டு இன்ஸ்டால் Django எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு பைத்தானோடைய இன்ஸ்டாலேஷன் ஃபோல்டர் இருக்குல்ல, அதை காப்பி பண்ணிக்கங்க. அதை காப்பி பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்டில் சிடி ஸ்பேஸ் அந்த காப்பி பண்ண பார்த்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. சிடி வந்து சேஞ்ச் டேரக்டரி. ஸோ சிடி ஸ்பேஸ் நீங்கள் காப்பி பண்ண பேஸ்ட் பண்ணி என்டர் கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த பாத் வந்துடும். அந்த பாத்துக்குள்ளே நீங்கள் சிடி ஸ்பேஸ் ஸ்கிரிப்ட்னு கொடுக்கணும். ஸ்கிரிப்டுக்குள்ளே போனால் மட்டும்தான் நம்மளால் பாண்டாஸ், நம்பை, மேட்ப்ளாட்லிப், Django ஸோ இந்த மாதிரி பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ ஸ்கிரிப்டுக்குள்ளே போயிட்டு என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பியும் pip install Djangoன்னு கொடுங்க. இந்த கமெண்ட் கொடுத்தோடனே என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு Django இன்ஸ்டால் ஆகிரும். Djangoவுடைய மெயினான சில கீவேர்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து Django admin start project my project இது ஒரு கீவேர்ட். நெக்ஸ்ட் python manage.py.run server. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் அப் மை ஆப். ஸோ வேறு எக்ஸாம்பிள்ஸில் இதோட எக்ஸ்ப்ளனேஷன் நான் தரேன். Django ஆர்கிடெக்சர். Djangoவில் இருக்க மெயினான ஆர்கிடெக்சர் பற்றி பார்க்கலாம். Django ஃபாலோஸ் MVT ஆர்கிடெக்சர். எம்னா மாடல்ஸ், வினா வியூஸ், டி ஃபார் டெம்ப்ளேட்ஸ். ஃபஸ்ட்டு மாடல் அப்படின்னா ஹேண்டில் டேட்டாபேஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்காக மாடல் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டிஃபைன் டேட்டா ஸ்ட்ரக்சரை ஹேண்டில் பண்ணுறதுக்காக நம்ம மாடல் யூஸ் பண்ணுறோம். ஓகே, லாஸ்ட்டாக நம்ம பார்த்த கீவேர்ட்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணணும். ஏன் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறேன்னா இப்போ லைக் 2 இயர்ஸ் பேக் நான் Django வச்சு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போது நான் கரண்ட்டாக ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறேன். அந்த ப்ரோக்ராம் இருக்கும்போது Django வேறு வெர்ஷனாக இருக்கும். சேம் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன்னா அந்த Django வெர்ஷன் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணுற Django வெர்ஷன் எனக்கு பழைய ப்ரோக்ராமில் கிராஷ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நான் என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஏன் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறேன்னா எனக்கு பழைய ப்ரோக்ராம் எந்த விதத்தில் பாதிக்கப்படக்கூடாதுக்காக நம்ம புதுசாக ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு என்ன கமெண்ட்னா python -m venv ஸ்பேஸ் my env. ஸோ இதில் venv வந்து கீவேர்ட், my env வந்து ஓனாக கொடுக்குற கீவேர்ட். ஸோ இதை கொடுத்தனா எனக்கு என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகிரும். my env /script/activate. ஸோ இந்த கமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இப்போ நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட்கான கீவேர்ட் தான் Django -admin start project my project. இந்த ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் வரைக்கும் கீவேர்ட், மை ப்ராஜெக்ட் வந்து நானாக கொடுக்குற நேம். ஸோ நான் என்ன நேம் தரேன்னா மை ப்ராஜெக்ட் 01. சப்போஸ் நீங்கள் கொடுத்து என்டர் கிளிக் பண்ணுறப்போ எரர் வந்துச்சுன்னா நீங்கள் திரும்பியும் pip install Djangoன்ற கீவேர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம புதுசாக என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோமா, கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் திரும்பியும் Django இன்ஸ்டால் பண்ணணும். அப்போனா தான் இது ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்காக இப்போ நம்ம பைத்தான் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இப்போ மை ப்ராஜெக்ட் 01 இருக்கிறது ஃபோல்டர் கிரியேட் இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். இது கிரியேட் ஆகியிருக்கு. ஸ்டெப் என்ன பண்ணணும்னா python manage.py ஸ்டார்ட் அப் மை ஆப் 01 தரணும். இதில் python manage.py வந்து சர்வரை ரன் பண்ணுறதுக்காகவும் அண்ட் ஸ்டார்ட் அப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் அப்ன்ற கீவேர்ட், மை ஆப் 01 வந்து நான் ஓனாக கொடுக்குற கீவேர்ட். இப்போ ஸ்டார்ட் அப் மை ஆப் கொடுத்து என்டர் கிளிக் பண்ணனா எனக்கு வந்து மை ஆப் 01ன்ற ஃபோல்டர் கிரியேட்டாக இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் மாடல்ஸ், வியூ இதெல்லாம் இருக்கும்.
இப்போ ஜஸ்ட் நான் மாடல் கிளிக் பண்ணிவிட்டு அதில் சில கமெண்ட்ஸ் கொடுக்குறேன். ஃப்ரம் ஜாங்கோ டாட் டிபி இம்போர்ட் மாடல்ஸ். ஸோ ஜாங்கோன்ற நான் வந்து பேக்கேஜில் இருந்து மாடல்ஸ்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் நான் எடுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட் மாடல்ஸ் டாட் மாடல். கிளாஸ் ஸ்டூடெண்ட்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். மாடல்ஸ்லேருந்து மாடல்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன். நெக்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு மாடல்ஸ் டாட் கேர் ஃபீல்ட் ஆஃப் மேக்ஸிமம் லென்த் ஆஃப் 100. ஸோ இப்போ நேம்லாம் வந்து டெக்ஸ்ட்டாக தானே நம்ம கொடுப்போம். ஸோ அதை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் மாடல்ஸ் எடுக்கிறேன். நெக்ஸ்ட் ஏஜ் ஈக்குவல் டு மாடல்ஸ் டாட் இன்டிஜர் ஃபீல்ட். இன்டிஜர்னா இப்போ ஏஜ் வந்து நம்ம நம்பர்லாம் தருவோம். ஸோ அதை கொடுக்கறதுக்காக நான் இன்டிஜர் ஃபீல்ட்ற மெத்தட் கொடுக்குறேன். ஸோ மாடல்ஸ்னு என்னன்னா டேட்டா பேஸை ஹேண்டில் பண்ணும். ஸோ அதுக்காக மட்டும் தான் நம்ம இந்த கீவேர்ட்லாம் தரோம். நெக்ஸ்ட் வியூ. வியூ எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா ஹேண்டில் லாஜிக்கை ஹேண்டில் பண்ணுறதுக்காகவும் நெக்ஸ்ட் ப்ராசஸ் ரெக்வஸ்ட் அண்ட் ரிட்டர்ன்ஸ் ரெஸ்பான்ஸ். இப்போ லைக் என்கிட்ட ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டை நான் ஆக்சஸ் பண்ணுறல. அப்போ என்கிட்ட இருந்து ரெக்வஸ்ட் சர்வருக்குள்ளே போதா, அந்த சர்வர் ரிட்டர்ன் பேக் எனக்கு தருமா. ஸோ அந்த தரதா வந்து ரெஸ்பான்ஸ். என்கிட்ட இருந்து ரெக்வஸ்ட் போகும், சர்வர் அந்த லிங்க் டச் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்கோ அது எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ இதான் வந்து வியூ. ஆப்பில் வியூஸ் இருக்கும். அந்த வியூஸை கிளிக் பண்ணி இப்போது நம்ம கோடிங் ரைட் பண்ணலாம். ஃப்ரம் ஜாங்கோ டாட் ஹெச்டிடிபி இம்போர்ட் ஹெச்டிபிபி ரெஸ்பான்ஸ். இப்போ லிங்க்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா மெயினாக இந்த 2 இருக்கும். ஹெச்டிடிபி இல்லைனா ஹெச்டிபிபிஎஸ். ஸோ இந்த ஹெச்டிடிபி அப்படின்னா இது வந்து மெயினான ஒரு ப்ரோட்டோகால். இதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் டெஃப் ஹோம் டாட் ரெக்வஸ்ட் ரிட்டர்ன் ஹெச்டிபிபி ரெஸ்பான்ஸ் வெல்கம் டு ஜாங்கோ. ஸோ யாராவது வியூ ஆக்சஸ் பண்ணனா வெல்கம் டு ஜாங்கோன்ற மெசேஜ் பார்க்குறதுக்காக நம்ம இந்த கோட் ரைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டெம்ப்ளேட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஹேண்டில் ஃப்ரண்ட் எண்ட் லைக் HTML. ஸோ இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறதுக்காக நம்ம டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஷோஸ் டேட்டா டு யூசருக்கு டேட்டா ஷோ பண்ணுறதுக்காக நம்ம டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மை ஆப் இருக்குல்ல, அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு டெம்ப்ளேட்ன்ற ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். டெம்ப்ளேட்ன்ற ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு ஒரு நோட்பேட் ஓப்பன் பண்ணி H1 ஓப்பன் கேலி பிரசஸ் அகைன் கேலி பிரசஸ் நேம் க்ளோசிங் கேலி பிரசஸ் H1 க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி கொடுத்தனா இப்போ ஏதாவது பேக் எண்டில் எனக்கு நேம் நான் டைப் பண்ணா எனக்கு வந்து ஃப்ரண்ட் எண்டில் அந்த நேம் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஹவு ஜாங்கோ ஒர்க்ஸ். ஸோ ஜாங்கோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூசர் சென்ஸ் ரெக்வஸ்ட். லைக் இப்போ என்கிட்ட ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மில் நேம் ஏஜ்னு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபில் பண்ணிட்டு கீழே சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் எனக்கு எங்கே போகணும், வியூக்கு போகும். நான் வியூ ஃபஸ்ட் சொல்லியிருப்பேன். இப்போ ரெஸ்பான்ஸ் எனக்கு வருதுன்னா நான் வெல்கம் டு ஜாங்கோன்ற மெசேஜ் இண்டிகாட் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தான் இப்போது அங்கே வியூக்கு போகும். வியூக்கு போயிட்டு நெக்ஸ்ட் இப்போது அந்த வியூ என்ன பண்ணால் மாடலோட இன்ட்ராக்ட் பண்ணும். மாடலில் என்ன சொன்னேன், டேட்டா பேஸ்னு சொன்னேன். டேட்டா பேஸ்னால் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகும். இப்போ நேமும் ஏஜும் அதில் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டோர் ஆன மெசேஜ் எங்கே போகணும், நெக்ஸ்ட் டெம்ப்ளேட்குள்ளே போகும். ஏன் டெம்ப்ளேட் போகுதுன்னா இப்போ யூஸருக்கு அதை ஷோ பண்ணி காட்டுன்னா எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ அதுக்காக வந்து டெம்ப்ளேட்லேருந்து நான் ஷோ பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதா வந்து ஜாங்கோவுடைய ஒர்க். நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் ஜாங்கோ. ஸோ ஜாங்கோ யூஸ் பண்ணுறதுனால என்ன மாதிரி அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பில்ட் இன் ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம். ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம்னா லைக் இப்போ யூசர் லாகின் பண்ணுறாங்க, லாக் அவுட் பண்ணுறாங்க, இல்லை பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணுறாங்க, இல்லை பெர்மிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இன்க்ளூட் ஆனதான் பில்ட் இன் ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் அட்மின் டேஷ்போர்ட். அட்மின் இப்போ நான் தான் யூசர். ஸோ நான் எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஷோ பண்ணுறதுக்காக ஆட்டோமேட்டிக் அட்மின் டேஷ்போர்ட். நெக்ஸ்ட் ஈஸி டேட்டா பேஸ் கனெக்ஷன். டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காகவும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் குட் ஃபார் லார்ஜ் அப்ளிகேஷன்ஸ். ரொம்ப பெரிய அப்ளிகேஷன்ஸ்க்கு இந்த ஜாங்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.